இந்திக்கு எதிரான அந்த மொழி போர்ல மாணவர் போராட்டத்தை மட்டுப்படுத்தினார் அண்ணாதுரை. அவர் எம்பியா இருக்கிறப்போ மாணவர் போராட்டத்தை வந்து நீங்க மாணவர்கள் போட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அண்ணாதுரை சொன்னதாக நாம சொல்றதை விட இவர்கள் கொண்டாடுகிற ஈவேரா சொல்றாரு. தட்சண பாரத இந்தி பிரச்சார சபையின் புதிய தலைவர் அண்ணாதுரையா, துப்பாக்கி கீழே போட்டார் காது மூலவர். காது மூலவர்னா கண்ணீர் துளி மூலவர். 1948க்கு பிறகு 18 வருஷம் 67 வரைக்கும் திமுகங்கிற வார்த்தையை வந்து விடுதலையில் அவர் எழுதவே இல்லை. கண்ணீர் துளி கட்சி தான் பதிவு. காது அவர் என்ன சொல்றாருன்னா, மொழி பிரச்சனையில் கண்ணீர் துளிகள் எப்படியும் கரண போடுவாள் என்று அவர் எழுதியதை அப்படியே நிரூபிப்பது போல 4/3/65 டெல்லியில் ராஜ்யசபையின் பேசிய காது மூலவர் அண்ணாதுரை இந்தி இணைப்பு மொழியாக வர வேண்டும் என்றும் தாம் எதிர்ப்பது சுத்த இந்திய அல்ல கலப்படை இந்தியே என்றும் பேசி இந்தி வெறியரிடம் சரணாகதி அடைந்து சபாஸ் பெற்றுவிட்டார். குதிரை கீழே தள்ளியதோடு குழியையும் பறித்த கதையைப் போல நேற்று நிருபர்களிடையே பேசுகையில் அவர் இன்னும் ஒருபடி முன்னேறி சென்றுள்ளார். இந்தியை திணிக்க சர்க்கார் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விட்டுவிட்டால் தம் கட்சியே இந்தி பிரச்சாரத்துக்கு உதவி செய்யும் என்று திரு அண்ணாதுரை பேசியுள்ளார்.